A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. அண்மை செய்தி. வாக்கு வங்கி அரசியலுக்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்றன என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தின் மேலும் விவரங்கள் என்ன? அதாவது, நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று முன்தினம் முதல் மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அகண்ட பாரதத்தில் யாரெல்லாம் ஒரு அங்கமாக இருந்தார்களோ, அகண்ட பாரதம் என்று அவர் சொல்கின்ற போது ஒரு காலத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருந்தது, ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகள் கூட இந்தியாவின் ஒரு அங்கமாக இருந்தது. எனவே அவர் அந்த அகண்ட பாரதத்தில் ஒரு அங்கமாக இருந்தவர்கள் மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது என்பது இந்தியாவினுடைய தார்மீக மற்றும் ஒரு அரசியல் கடமை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டம் என்பது குறிப்பாக யாரெல்லாம் ஆவணங்களே இல்லாமல் இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இஸ்லாமியர்களும் கூட அவர்கள் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம், யாருக்கும் எந்த விதமான கதவுகளும் மூடப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறுகின்ற போது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தின் கீழ் இஸ்லாமியர்களும் கூட குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம் என்கிற அந்த பொருளில் அவர் தெரிவிக்கிறார். ஏனென்றால் 1955 இயற்றப்பட்ட அந்த குடியுரிமை சட்டத்தில் இஸ்லாமியர்களும் கூட விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த கால அளவு என்பதுதான் சிறுபான்மையினருக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு நாட் லெஸ் தென் 11 இயர் என்று இருந்தது. இவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு நாட் லெஸ் தென் 5 இயர் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உள்துறை அமைச்சர் உள்ள கோடிட்டு அவர் காட்டியிருக்கின்றார். எனவே இந்த குடியுரிமை கோரி விண்ணப்பிப்பதற்கு எந்த விதமான கால நிர்ணயமும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு வசதியான நேரம் எப்போதோ அப்போது அவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அரசியல் கட்சிகள் அரசியலாக்கி வருவது குறித்து பேசியவர் வாக்கு வங்கி அரசியலுக்காகவே எதிர்கட்சிகள் இதனை அரசியலாக்கி வருகின்றது என தெரிவித்திருக்கிறார். அதே போல என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசனுக்கும் சிஏயுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. என்ஆர்சி என்பது அசாமில் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்தப்படும், அது அங்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது என்கிற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானில் சுமார் 23% இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் இருந்தனர். ஆனால் இன்று வெறும் 3.9% பேர் மட்டுமே இருக்கின்றனர். அவர்கள்லாம் எங்கே போனார்கள்? அவர்கள் இந்தியாவிற்கு வரவில்லை, மாறாக அங்கேயே துன்புறுத்தப்பட்டு மதமாற்றம் செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த குடியுரிமை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.